ஹலோ வெல்கம் டு நேச்சர் வித் மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான நிறைய டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை போல் சூப்பரான நிறைய கண்டென்ட்டில் வீடியோஸ் நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். என்னோடய சேனலில் எல்லாமே டிப்ஸ் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா டிப்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க முடியும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா, அப்படி இல்லைனா உங்கள் பசங்களை வேகமாக ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்களா இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் நைட்டே சப்பாத்திலாம் போட்டு வைக்கிறீங்க, மறுநாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் புதுசாக ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். நைட்டு எக்ஸ்ட்ராவே மாவு பிசைஞ்சிட்டு காலையிலக்கு தேவையானது அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி போட்டு எடுப்போம் இல்லையா, அதை எப்பயும் போல் தீத்திட்டு சப்பாத்தி போட்டு எடுக்கும்பொழுது ரொம்ப நம்ம சப்பாத்தியை வேக வைக்கக்கூடாது. அதில் வெள்ளை கலரில் பொறியாக வர ஆரம்பிக்கும் இல்லையா, ஸோ அது அளவுக்கு மட்டும் வேக வச்சா போதும். ஸோ நல்லா வெந்து வரக்கூடாது, ஓரளவு வெந்தால் போதும். இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். மார்னிங்க்கு தேவையானது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இதை நீங்கள் அப்படியே சுருட்டி ஒரு கப்பில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜிலேயே வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் எப்பயும் போல் ஒரு 2 நிமிஷத்துலேயே எல்லா சப்பாத்தியும் நல்லா வெந்து வர அளவுக்கு போட்டு எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க. நம்ம நைட்டே மாவும் பிசைஞ்சு வச்சுருவோம், தீத்தியும் முடிச்சிருவோம் அண்ட் 2 மினிட்ஸ் அதில் தோசைகள்லையும் போட்டு எடுத்துருவோம். மார்னிங் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா போட்டு நீங்கள் எடுத்தால் மட்டும் போதும். சைட் டிஷ் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அழகாக இந்த சப்பாத்தி நம்ம ரெடி பண்ணி சீக்கிரமாக பசங்களையும் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும், நம்மளும் வேலைக்கு போயிட முடியும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. வேகமாக பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி விடுற உங்களுடைய சிஸ்டர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் வாங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி வாக்கர் உங்கள் வீட்டில் சும்மாவே கிடக்கா, அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே பறந்த மேலே எடுத்து வச்சுருப்பீங்க. அப்படி இல்லைனா ஏதாவது கட்டில் கடியிலையாவது போட்டு வச்சுருப்பீங்க. அப்படி போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை அப்படியே எடுத்து நான் சொல்கிற ஐடியாவை யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஒன்றும் இல்லைங்க, இந்த வாக்கர் எடுத்து நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம வேஸ்ட்டு டிஷர்ட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டிஷர்ட்டை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அந்த டிஷர்ட்டை அதனுடைய அடிப்பாகம் நம்ம தலையில் போடுறோம் இல்லையா, ஸோ அந்த நெக்கு பகுதி அடியில் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அதை வச்சுட்டு அழகாக நம்ம சுற்றி அப்படியே மேலே கொண்டு வர போகிறோம். இப்போ இதுக்குள்ளார ஒரு துணி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா நம்ம எடுத்துடலாம். மோஸ்ட்லி நீங்கள் எடுத்துறதே பெஸ்ட்டு. ஸோ நம்ம எடுத்தும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அதை அப்படியே தான் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ அடியில் டிஷர்ட்டை போட்டுட்டு கொஞ்சமாக மேலே இழுத்து விட்டு ஃபுல்லாக லாக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்ம லாண்ட்ரி பேஸ்கெட் ரெடி. ஸோ இதில் நீங்கள் எல்லாரோட துணியும் போட்டு வச்சுக்கலாம். நம்ம லாண்ட்ரிக்கு போடும்பொழுது சூப்பராக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு பேஸ்கெட்டே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதில் பசங்களுடைய ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் போட்டுருங்கன்னு சொன்னிங்கன்னா அவங்களே எடுத்துகிட்டு போட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் அடியில் அந்த நெக்கு போர்ஷனை நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணியும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பிரியாமலும் இருக்கும். நம்ம மாற்றியும் லாண்ட்ரி பேஸ்கெட்டை நவுத்தி வச்சுக்கலாம். நான் ஒரே இடத்துல வைக்க போகிறதுனால நான் எதுவுமே பண்ணலை. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் சூப்பரான கண்டென்ட்டு நிறையா பார்க்கலாம். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம ஷூஸ்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி பாக்ஸை நம்ம அப்படியே தூக்கி போட்டுருவோம். ஸோ இனிமேல் அப்படி தூக்கி போடாதீங்க. நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம பசங்களுடைய பேம்பர்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அந்த பாக்ஸ்குள்ளார நம்மளுடைய ஸ்டே ஃப்ரீ பேக்கெட்ஸு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். நம்ம அர்ஜென்ட்டாக நம்ம எங்கேயாவது எடுத்துகிட்டு போகணும், டக்குன்னு நம்ம எடுக்கணும் அப்படின்னா அந்த பாக்ஸ்லேருந்து நம்ம அழகாக ஓப்பன் பண்ணி எடுத்துக்க முடியும். நம்ம அங்கேயும் எடுத்து வைக்கிறதுனால டக்குன்னு நம்மளால எடுத்துக்க முடியாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸை சூஸ் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே போட்டு நீங்கள் சூப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். நம்ம எங்கேயாவது வெளியில் சீக்கிரமாக கிளம்புறோம் அப்படின்னா, நமக்கு பீரியட்ஸ் வரப்போகிற டைமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி கிட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம டக்குன்னு வெளியில் போகும்போது நம்ம எடுத்து பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போக முடியும். நான் இந்த மாதிரி பீரியட்ஸ் பேண்டீஸு, அதுக்கப்புறம் அந்த பேடு, ஒரு கவர், எமர்ஜென்சிக்கு ஒரு கவர், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கவருக்குள்ளே போட்டு இந்த பாக்ஸ் உள்ளே வச்சுருக்கேன். ஸோ நான் டக்குன்னு எங்கேயாவது வெளியில் கிளம்பணும் அப்படின்னா இந்த பேக்கெட்டை மட்டும் எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டு நம்ம போயிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ரெடி பண்ணியே நீங்கள் பேக்குள்ளேயே எப்பயும் இருக்கிற மாதிரியும் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாக்ஸ் கிடச்சா தூக்கி போடாமல் அதில் நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி அழகாக எடுத்து வச்சுக்க முடியும். அண்ட் இது இன்னுமே நீட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் கலர் பேப்பர்ஸ்னால் ஒட்டி அழகாக நீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.
இந்த டிப் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு பிளாஸ்டிக் கடையிலலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸை வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிச்சன்லேயும் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்ம இந்த மாதிரி நம்மளோட மேக்கப் கிட்டு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்க முடியும். என்னோடய கிளிப்ஸு, பேண்டு, ஹேர் பின்ஸு எல்லாத்தையுமே வந்து செப்பரேட்டாக பிரித்து வச்சுக்கிட்டு சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதாவது பாக்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி டிவைட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்க முடியும். நான் வந்து இந்த மாதிரி கண்டெய்னர்ஸாக வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அழகாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பொட்டு கூட நான் வந்து ஒரு குட்டி பாக்ஸில் தான் போட்டிருக்கேன். நமக்கு வந்து ஸ்டார்ஸ் ஏதாவது வாங்கினோன்னா அதில் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸு. ஸோ அந்த பாக்ஸையும் தூக்கி போடாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி பொருட்கள்லாம் போட்டு வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ஷெல்ஃப்லேயே லைனாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். லென்ஸ் பாக்ஸ் எல்லாத்தையுமே தனியாக ஒரு பாக்ஸ்லேயும் போட்டு வச்சுட்டேன். இது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தை வச்சுருக்கிற எல்லாருக்குமே தெரியும், கீழே இருக்கிற அந்த 2 ஷெல்ஃபை வந்து நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. நம்ம அதில் எந்த பொருள் வச்சாலுமே குழந்தைங்க வந்து எடுத்து போட்டுருவாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி இருக்கிற டைமில் மேலே இருக்கிற அந்த 4 ஷெல்ஃபை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா குட்டி குட்டியாக நிறைய கிடைக்கிற பாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அதில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி செப்பரேட்டாக பிரித்து வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கிற அந்த 3 ஷெல்ஃப்லேயே வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். சந்தனம்லாம் தீந்து போயிடுச்சுன்னா அதில் இருக்கிற அடியில் இருந்து நம்ம எடுக்க முடியாது. அதில் நீங்கள் ஒரு சாப்ஸ்டிக்கை போட்டு வச்சுன்னா ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். உங்கள் வீட்டில் கீழே அந்த 2 ஷெல்ஃபை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? கிட்ஸ் வச்சுருக்கிறவங்களா சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம வந்து ப்ரெட்டு வாங்கும் போதோ இல்லை ரஸ்க்கு வாங்கும் போதோ கடைசியில் அந்த தூள் மட்டும் இருக்கும். ஸோ அந்த தூளை நம்ம வந்து சில பசங்க வந்து கொட்டி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைனா வந்து நீங்கள் எடுத்து வச்சிடலாம். ஒரு குட்டி பாக்ஸில் போட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யும் போது அதில் நம்ம மேலே போட்டுட்டு ப்ரெட் க்ரம்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். இது மட்டும் இல்லாமல் நான் மஸ்க் மெலனை வச்சும் ஒரு டிப்ஸு போட்டிருப்பேன், இதிலே போட்டிருப்பேன். ஸோ அது டிப்ஸு நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சூப்பரான விஷயம் சொல்லியிருக்கேன். ஸோ அதோடது தான் இதுவும். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இது நான் எதுக்காக எடுத்து வச்சுருக்கேன்ட்டு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நைட்டு வந்து பஜ்ஜிக்காக நிறையா காயெலாம் சீவி வச்சுருந்தேன். ஸோ மாவு வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நான் அதை மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா வந்து நிறையா காய் மீந்துட்டதுனால ஃப்ரிட்ஜ்லேயும் நான் வைக்கல. இதை எடுத்து அப்படியே தண்ணிக்குள்ளே அப்படியே இந்த காய்கறி எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டேன். வாழைக்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, இது 3த்தையும் வந்து தண்ணியிலே வந்து போட்டு வச்சுட்டேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல்லாக வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நீங்கள் ஃப்ரிட்ஜிலே வச்சுருந்தா கூட அப்படியே எடுத்து நீங்கள் அந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணியோ நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டோம் இதை எடுத்து வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜிலே வச்சுருந்தா கூட உருளைக்கிழங்கு, வாழைக்காய் எல்லாமே கருத்து தான் போயிடும். பட் நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வைக்காமலே வச்சுருந்தா கூட பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பட் கத்திரிக்காய் மட்டும் கொஞ்சம் மாறின மாதிரி இருந்துச்சு. ஆனால் உருளைக்கிழங்கும் வாழைக்காவும் அப்படியே தான் இருக்குது. இதை நான் அப்படியே வந்து ஒரு குட்டியாக 1 லிட்டர் குக்கர் வச்சுருக்கேன். ஸோ அந்த குக்கரில் போட்டு பாப்பாவுக்கு வேக வச்சு கொடுத்துட்டேன். 1 லிட்டர் குக்கரும் இருக்குது. ஸோ கிட்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1 லிட்டர் குக்கர் வாங்கிக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு மட்டும் தேவையான திங்ஸை போட்டு நம்ம வேக வச்சு அவங்களுக்கு எடுத்து கொடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப், நம்ம சப்பாத்திலாம் வச்சுருந்தோன்னா சப்பாத்தி வச்சுருந்து சாப்பிட்றோம். மார்னிங் சுட்டது வந்து ஈவினிங் நம்ம எடுத்து சாப்பிட போகிறோம் அப்படின்னா அது பார்க்கும் போதே ரொம்ப காஞ்சி போன மாதிரி நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த டைமில் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த சப்பாத்தியே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அந்த சப்பாத்தியை அப்படியே தோசைக்கல்லில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சப்பாத்தியை போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே நீங்கள் வந்து தண்ணி வந்து தெளித்து விட்டுக்கோங்க. அந்த சப்பாத்தி மேலே கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டிங்கன்னா அந்த சப்பாத்தி வந்து ட்ரைனஸாக இருக்கிறது வந்து இந்த ஈரத்தை எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். ஸோ லைட்டாக நீங்கள் தண்ணி தெளித்து விட்டுட்டு ஆயில் சேர்த்துட்டு நீங்கள் எப்பயும் போல் சப்பாத்தி போட்டு எடுத்துட்டிங்கன்னா சப்பாத்தி வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்ட மாதிரியே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த டிப்ஸ் ஒரு சூப்பர் டிப் தாங்க. நம்மளோட மிக்சியில் வந்து ஏதாவது நம்ம அரைக்கும் போது தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுனாலும் மிக்ஸி ஃபுல்லாக அப்படியே பரவிடும். ஸோ மிக்ஸியை தனியாக வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு சூப்பர் டிப் இருக்குது. நம்ம மிக்ஸி அழகாக நம்ம துணி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நான் வந்து பாப்பாவோடைய பழைய துணி ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அழகாக இந்த மாதிரி குட்டி குட்டி கவுன் மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே விட்டுட்டு அதுக்கும் ஜிப்பு இருந்துச்சுன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ அதோடைய நாட்டை மட்டும் பின்னாடி கட்டி விட்டுட்டு அந்த ஜிப்பை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு உள்ளே நல்லா அழுத்தி விட்டுட்டிங்கன்னா அந்த நெக்கு பார்ட்டை சூப்பராக நல்லாவே கவர் ஆகிடும். ஸோ நீங்கள்
இதுக்கு தனியாக எந்த ஸ்டிச்சிங்கும் பண்ண தேவையில்ல. அப்படியே எடுத்து நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சிக்கலாம். அந்த கவுனும் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நம்ம ஆன் ஆஃபும் பண்ணிக்க முடியும். ஏதாவது நம்ம துடைக்கிறதா இருந்தாலும் ஈஸியாக வந்து நம்ம இந்த துணியை மட்டும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா டிப்ஸ்லாம் பார்க்குறதுக்கு கீழே தர சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் டிப், நம்ம மிக்ஸி ஜார் வந்து கழுவும் போது நம்ம நல்லா தேய்ச்சி கழுவிட்டு தான் இருப்போம். பட் என்ன தான் கழுவினாலும் அந்த ரப்பர் பெல்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பெல்ட்டில் மட்டும் நம்ம இப்போ என்ன தேய்ச்சாலும் க்ளீனே ஆகாது. நீங்கள் இந்த டைமில் வந்து டூத் ப்ரஷ் இருக்கு இல்லையா, அந்த டூத் ப்ரஷ்ஷு ஒன்று வந்து புதுசாகவே வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மிக்ஸி ஜார் வந்து கழுவுறதுக்காக மட்டுமே வந்து இந்த ப்ரஷ்ஷை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸியும் வந்து உள்ளார வந்து ப்ரஷ்ஷை வச்சு விட்டு கழுவிக்க முடியும். ஸோ நிறைய வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, ப்ரஷ்ஷை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த ப்ரஷ் பார்ட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த ப்ரஷ்ஷோடைய அந்த ஹேண்டில் பகுதியை நல்லா வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறமும் நம்ம மிக்ஸி க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ப்ரஷ்ஷை வந்து இந்த ஜாரோடைய இந்த பெல்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பெல்ட்டிலலாம் வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ அந்த ஜாரோடைய பின்பகுதியிலையும் நம்ம ஈஸியாக ஸ்க்ரப் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி மிக்ஸி கழுவுறதுக்குன்ட்டே தனியாக வந்து ப்ரஷ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் ஒரு கரண்டி ஒன்று உடஞ்சி போயிருந்தது. ஸோ அந்த கரண்டியோடைய கைப்பிடியை வந்து நம்ம பால் டப்பாலாம் கழுவுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஸ்க்ரப்பரை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கரண்டியை உள்ளே விட்டு நீங்கள் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பொருளையும் வந்து நம்ம நம்ம வேறு ஏதாவது யூஸ் பண்ண முடியுமான்ட்டு நீங்கள் யோசித்து பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் தூக்கி போடுங்க. அண்ட் இந்த டிப் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப் ஒரு காலிஃப்ளவர் டிப் தாங்க. காலிஃப்ளவரில் நம்ம சீக்கிரமாக வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கோம், அதை வந்து சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருக்கல, எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சுட்டுட்டு லைட்டாக வந்து ஹீட் பண்ணிட்டிங்கன்னா அதில் இருக்கிற பூச்சிப்புழு எல்லாமே வந்து வெளியில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை பிரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கத்தி வச்சு ஃபுல்லாக வந்து கட் பண்ணிவிட்டு பிரிச்சுட்டு இருக்க தேவையில்ல. நீங்கள் லைட்டாக வந்து கையாலே பிச்சு விட்டுட்டிங்கனாலே சூப்பராகவே வந்து பிரிச்சுட்டு வந்துடுங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அது நீங்கள் ஹீட் பண்ணதுக்கப்புறம். ஸோ ஈஸியாக வந்து நம்ம பூ எப்படி பிரிப்போமோ அந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்ம அழகாக பிச்சு எடுத்துக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம தேங்காவெல்லாம் ஒரு நாள் வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேலே வந்து கொஞ்சம் குழப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்பூனை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்பூனை வச்சு நீங்கள் ஈஸியாக தேங்காவும் கட் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே வந்து ஸ்பூனை தான் யூஸ் பண்ணி தேங்காய் எல்லாமே கட் பண்ணிக்குவேன். எனக்கு வந்து கத்தியில் வந்து தேங்காய் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஸ்பூனே யூஸ் பண்ணிக்குவேன். ஸ்பூனை வச்சு ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்க முடியும். அண்ட் ஸ்பூனுடைய பேக் சைடு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஸ்பூன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்பூனவே நம்ம எடுத்துக்கலாம். பெரிய ஸ்பூனும் எடுத்துக்கலாம், சின்ன ஸ்பூனும் எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து ஓரங்களை ஃபஸ்ட்டு கட் பண்ணி நான் எடுத்து தூக்கி போட்டுடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் கத்தியில் எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரியே நீங்கள் ஈஸியாக வந்து கீனி எடுத்துக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா புதுசாக இருக்குது தேங்காய் இப்போ தான் உடைக்கிறீங்க அப்படின்னாலும் வந்து இந்த ஸ்பூனை வச்சு அழகாக சுற்றியே தேங்காவை ஈஸியாக எல்லாத்தையுமே எடுத்துட முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்களா, அப்போ உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சார்ஜர்லாம் அந்த ப்ளக் பாயிண்டில் போட்டு வச்சுன்னா திருப்பி நம்ம கழட்டி வைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இனிமேல் அந்த பிரச்சனை தேவையில்லை. குழந்தைங்களோட வெட் வைப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்கிற லிட்டே நமக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல சார்ஜ் போடுறீங்களோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் மேலே வந்து இந்த லிட்டை வந்து ஒட்டி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒயர் எடுத்து அதுக்குள்ளே வந்து மாட்டி விட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒயர் வந்து கீழே தொங்காமல் இருக்கும். எப்பயுமே வந்து நம்ம ப்ளக் பாயிண்ட்லேயே வச்சுருக்க முடியும். நம்ம தேவையான டைமில் சார்ஜும் போட்டுக்க முடியும். நான் சார்ஜர் வந்து பக்கத்துலேயே ஷெல்ஃப் இருக்கிறதுனால இதில் மாட்டிட்டு அழகாக வந்து சார்ஜ் போட்டு அப்படியே விட்டுடுவேன். ஸோ நம்ம வந்து ஒயர் வந்து கீழே விழாமல் இருக்கும், பசங்க வந்து கை வைக்காமலும் இருப்பாங்க. ஸோ இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பழுத்து போன வாழைப்பழங்களாம் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் குழப்பாக ஆனதுனால நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ அந்த பழங்களை இந்த டிப்ஸ்க்கு நீங்கள் தூக்கி போடாமல் அப்படியே சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம இதை சாப்பிடவும் முடியும். அது குழப்பாக இருக்கிறதுனால மட்டுமே நம்ம சாப்பிடாமல் இருப்போம். ஸோ அந்த பழங்களை நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை வந்து நீங்கள் உங்களுடைய குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக செஞ்சு தரலாம். நம்மளும் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாங்க. இந்த வாழைப்பழங்களை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது கூட அப்படியே ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. வெல்லம் இருந்தாலும் வெல்லம் சேர்த்துக்கலாம். ஸோ நாட்டு சக்கரை வெல்லம் இது ரெண்டுமே வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்காதீங்க. ஒயிட் சுகர் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது. பட் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஹெல்த்திக்காக நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கிறோம். நீங்கள் இஷ்டப்பட்ட மைதா மாவும் சேர்த்துக்கலாம். பட் மைதா மாவோட கோதுமை மாவும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அழகாக நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே கிடையாது. அப்படியே அரைச்சி ஊற்றுனதை அழகாக நீங்கள் குட்டி பேன் கேக்காக நீங்கள் அப்படியே ஊற்றி எடுத்துட்டிங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஆயில் மட்டும் ஊற்றி எடுத்துட்டு
எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக நம்மளுடைய பேன் கேக் ரெடி. இது வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களே ஒரு தடவை செஞ்சுட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு ரொம்ப அதிக நேரம்லாம் நமக்கு தேவைப்படாது. ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும். அழகாக அந்த வாழைப்பழத்தை போட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் மாவு சேர்த்து நாட்டு சர்க்கரை சேர்த்து நம்ம அரைச்சி அழகாக குட்டி குட்டியாக ஊற்றி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப், பால் குண்டா வந்து நம்ம பால் ஊற்றி வைப்போம். கொஞ்ச நேரத்தில் இப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ளார வந்து பால் வந்து பொங்கி ஊற்றிடும். ஸோ இனிமேல் அப்படி ஊற்றாமல் இருக்கிறதுக்கு சூப்பர் டிப்புங்க இது. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஒன்றும் இல்லை, இந்த பால் ஊற்றுறதுக்கு முன்னாடியே இந்த பால் பாத்திரத்துக்கு ஓரத்தில் மட்டும் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா பால் பொங்கி வரும்போது இந்த ஆயிலை தாண்டி வந்து பொங்கி வந்து ஊற்றாது. ஸோ கீழே ஊற்றாமல் இருக்கும், அப்படியே நின்றுக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் காட்டுற வீடியோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா பொங்கி வரும், பட் ஓரத்துலேயே நின்று போயிடும். பொங்கி கீழே ஊற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சிம்மில் நீங்கள் வச்சுட்டு போனாலுமே வந்து பொங்கி சம்டைம்ஸ் வந்து கீழே ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற நேரங்களில் வந்து நம்ம இந்த மாதிரி ரவை எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி ஒரு பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம காலையில் வேகமாக ஸ்கூலுக்கு கிளம்பும் போதோ இல்லை ஆஃபீஸ்க்கு கிளம்பும் போதோ டக்குன்னு நம்ம உப்புமா செய்யணும்னா நம்ம எடுத்து நம்ம டக்குன்னு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி செஞ்சுட்டு போயிட முடியும். நம்ம அதுக்குன்ட்டு ஒரு தனி டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை வறுத்துட்டு அதுக்கே டைம்ஸ் போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே வந்து எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே உப்புமாவுக்கு வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிங்கன்னா உப்புமா நல்லாவே இருக்காது. ஸோ நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே கூல் பண்ணி விட்டுருங்க. சூடாக எடுத்து வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கக்கூடாது. ஸோ நல்லா கூல் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இப்படி நம்ம பண்ணுறதுனால நம்ம ஒரு அர்ஜென்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கவும் முடியும். அண்ட் பூச்சி வராமலும் இருக்கும். ரவை வந்து சீக்கிரமாக நம்ம ரொம்ப நாள் நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னா, அதில் சீக்கிரமாக பூச்சி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிக்கை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பூச்சி வந்து வராமல் இருக்கும். ரொம்ப நாள் நம்ம வந்து ரவையை அப்படியே வச்சுருக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம வீட்டில் முலாம்பழம்லாம் வாங்கியிருப்போம். இந்த வெயில் காலத்தில் அதிகமாக வந்து முலாம்பழம் வாங்கி உங்களுடைய குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க. ஸோ இது ரொம்ப பெஸ்ட்டு ஆப்ஷன்ஸ். குழந்தைங்களுடைய அந்த இம்யூனிட்டி பவராக இருக்கட்டும் அண்ட் அவங்களுடைய நீர் சத்தை வந்து அதிகரிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இந்த முலாம்பழம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த விதைகளை வச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த விதைகள் எல்லாத்தையுமே வந்து தனியாக தூக்கி போட்டுறாமல் அழகாக வந்து எடுத்து ஒரு கப்பில் வச்சுக்கோங்க. இதை நம்ம என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை அப்படியே வந்து ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த முலாம்பழத்தோடைய இந்த ஃப்ளஷ் பார்ட்டெல்லாம் நம்ம வந்து எடுத்து ஜூஸ் போட்டு நம்ம குடிக்கலாம். சாதாரணமாக கட் பண்ணியும் குடிக்கலாம், ஜூஸ் போட்டும் குடிக்கலாம். ஜூஸ் போடுறப்ப நம்ம குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் வந்து கொஞ்சமாக வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை ஒயிட் சுகரோ சேர்த்துட்டு மிக்சியில் லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த எடுத்தோம் இல்லையா அந்த முலாம்பழத்தோடைய அந்த ஷெல்ஸ் அந்த கப்பு அதுலேயே வந்து நம்ம ஊற்றி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி கொடுங்க. இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக இந்த உணவு வந்து உங்களுடைய சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. உங்களுடைய குழந்தைங்களுக்கும் கொடுங்க. அண்ட் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா இந்த முலாம்பழத்தோடு இருக்கு இல்லையா, அந்த தோலை வந்து நம்ம வந்து இதில் பிளான்டிங்லாம் பண்ணலாம். நம்ம எப்படி வந்து எக்ஷெல்ஸில் வந்து நம்ம குட்டி குட்டி விதைகள்லாம் போட்டு நம்ம எக்கை வந்து ஜெனரேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வச்சுருப்போமோ ஜெர்மினேட் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து இதுலேயும் வந்து நம்ம சின்ன சின்ன விதைகள்லாம் போட்டு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அது முளைப்பு வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து நடவு செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காகவும் இந்த ஷெல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம எடுத்து வச்ச விதைகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த விதைகள் எல்லாத்தையுமே அப்படியே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு வடிகட்டியில் போட்டு தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ண நல்லா க்ளீனாக வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து அதை ஒரு தட்டில் நல்லா பரப்பி விட்டுட்டு நல்லா வெயிலில் காய வச்சிங்கனாலே போதும். ஒரு 2-3 மணி நேரத்தில் நல்லா வந்து ட்ரை அவுட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஏதாவது வந்து கேசரியோ இல்லை ஏதாவது செய்யும்பொழுது அதில் நீங்கள் போட்டுக்கலாம். சீட்ஸுக்கு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த சீட்ஸில் இருக்கிற அந்த மேலே இருக்கிற தோலை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் கொடுக்கலாம். இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்க முடியும். உங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எப்படி சன்சீடோடைய விதைகள்லாம் சாப்பிட்றோமோ அது மாதிரி இதோடைய விதைகளையும் நம்ம சும்மாவே சாப்பிட்லாம். உங்களுடைய குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப், நம்ம தேங்காய்லாம் உடைச்சதுக்கப்புறம் ஒரு பாதி மூடியை வந்து நம்ம எடுத்து வைக்கணும். அப்படின்னா நம்ம எடுத்து வச்சாலுமே வந்து இதில் வந்து கொசு உட்காரத்தோ இல்லை எறும்புகள் வந்து உட்காரத்தோ அப்படி இல்லைனா வந்து சீக்கிரமாகவே வந்து இதில் பூஞ்சைகள் பிடிக்கிறதோ இல்லைனா அழுகி போன மாதிரி ஆகிடும். அப்படிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு சூப்பர் டிப் சொல்கிறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலுமே வந்து சம்டைம்ஸ் அது அழுகின மாதிரியே ஆகிடும். தேங்காய் எந்த இடத்துல எப்படி வச்சுருந்தாலுமே வந்து அது வீணாக போகிற மாதிரியே தான் இருக்கும். ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதில் வந்து சால்ட்டை வந்து நல்லா எல்லா பக்கத்துலேயும் தடவி விட்டுருங்க. சால்ட்டை தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிங்கன்னா தேங்காய் வந்து அப்படியே இருக்கும், வீணாக போகவே போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் வாங்க என்னென்னு பார்த்துடலாம். இந்த டிப் வந்து இந்த பேம்பர்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த பேம்பர்ஸ் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. இந்த டிப்புக்கு நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு டைம் நீங்கள் திருப்பவும் ட்ரை பண்ணுவீங்க. நம்ம கை கால் உடம்புலாம் வலிக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இந்த வெந்நீர் ஒத்தனம் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு இந்த பேம்பர்ஸை நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம உடம்புல வந்து ஒத்தனம் வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து இதில் அந்த பேம்பர்ஸ் இடத்துல வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மேல் பக்கத்தில் வந்து பிடிச்சிட்டு எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல நீங்கள் ஒத்தடம் கொடுத்தீங்கன்னா சூப்பராகவே வலி கேட்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி வந்து ஸ்டிக் நோட்ஸில் நம்ம வந்து சூப்பராகவே யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டிக் நோட்ஸை நம்ம மேலே பக்கமாக நோக்கி டக்குன்னு பிடிச்சி இழுக்கும் போது அதோடைய நம்ம ஒட்டி வச்சுருந்தாலுமே எடுத்துகிட்டு தூக்கின மாதிரியே இருக்கும். ஸோ அப்படி எடுக்காமல் பொறுமையாக வந்து சைடு வாட்டத்தில் நீங்கள் பிரித்து எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டி வைக்கும்போது மேலே தூக்கின மாதிரியே இருக்காது, கீழே படிஞ்ச மாதிரியே தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டிக் நோட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். எப்படின்னா நம்மளோட கிச்சனில் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம கிச்சனில் கேலண்டர் தனியாக நம்ம வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதில் வந்து அந்த டேட்டில் கரெக்டாக ஒட்டி வச்சுருங்க. அந்த ஒட்டி வச்சுட்டு நமக்கு டக்குன்னு ஏதாவது பொருள் இல்லை தீர்ந்து போயிடுச்சு நம்ம வாங்கணும் அப்படின்னா அந்த பொருளை வந்து நீங்கள் அதில் எழுதி வச்சுக்கலாம். நம்ம எழுதி வச்சுக்கும் போது நம்ம தேவையான இடத்துல கரெக்டாக வாங்கிக்க முடியும். இந்த பொருள் வந்து இல்லை, இந்த பொருளை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதி வச்சிங்கன்னா நம்ம மிஸ் பண்ணாமல் அந்த பொருளை நம்ம கண்டிப்பாக வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் நமக்கு ஈஸியாக வந்து இது மேனேஜ் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நம்ம டக்குன்னு சின்ன நோட்ஸ் எல்லாம் வந்து குறிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம யாருக்காவது காசு தரணுனாலோ இல்லைன்னா நான் ஒரு மணி சேவிங்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து நம்ம இன்றைக்கி மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை இன்றைக்கி ஃபுல்லாக அப்படின்னா ஒரு டிக் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி குட்டி டிப்ஸ்லாம் வந்து நோட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொல்லியிருக்கிற டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். இந்த டிப்ஸ் ஒரு சூப்பர் டிப் தாங்க. இந்த டிப் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு நாள் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புன்னு சொல்லலாம். நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன் போயிருப்போம், ஸோ எங்கேயாவது ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் நம்ம இந்த டிப்பை ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம், ஸ்லீப்பர் பஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். தலைக்காணிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டர்ட்டியாக இருக்கும். ஸோ அந்த தலைக்காணி நம்ம வைக்கிறதுக்கே யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஃபங்க்ஷன் டைம்லலாம் வந்து தலைக்காணி வரைக்கும் பதிலாக நீங்கள் இந்த டிஷர்ட் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அந்த டிஷர்ட்டே வந்து சூப்பராக நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கவர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு
திருப்பி எடுத்துகிட்டு வந்துட முடியும். நம்ம திருப்பி எடுத்துகிட்டு வந்து நம்மளால் வாஷ் பண்ணிக்க முடியும். அப்படின்னா நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற ஸ்லீப்பர் பஸ்ஸில் இருக்கிற பில்லோஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டிஷர்ட்டை மட்டும் அதில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த பர்பஸ்க்காகவே மட்டுமே நம்ம அந்த டிஷர்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த டிப்ஸுக்காக ஒரு ஓல்டு தலைகாணி வச்சு தான் சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ராவல் பண்ணுறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். இந்த டிப் ஒரு சூப்பர் டிப் தாங்க. இதுக்குள்ளே நான் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? பண்ணலைன்னா நானே சொல்லிடுறேன். இதை வந்து நம்ம ஜிங்க்கு கிட்ட நம்ம யூஸ் பண்ணுறது தான். நம்ம வந்து சோப்புலாம் வந்து போட்டு வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த இதுக்கு நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அழகாக வந்து எடுத்து நம்ம ஜாமான்லாம் விளக்கிட்டு திருப்பி வந்து வாஷ் பண்ணிவிட்டு அழகாக நான் இந்த மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடுவேன். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். யூஸ் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுடுவேன். ஸோ நல்லாவே நீட்டாக இருக்கும். நீங்கள் ஜிங்க்கு பக்கத்துலேயும் சூப்பராக நம்ம வச்சுக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்துடலாம். இந்த டிப் சூப்பர் டிப் தாங்க. நம்மளுடைய டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா. நம்ம டேப்லெட்ஸ் சம்டைம்ஸ் நம்ம பிரிக்கும் போதே பக்கத்தில் இருக்கிற டேப்லெட்டையும் சேர்த்து பிரிச்சுருவோம். அப்படி இல்லைன்னா நம்ம உடைச்சே போட்டுருவோம் அந்த டேப்லெட்டை பிரிக்கிறதுல. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் சூப்பராக ஒரு ஐடியா இருக்குது. நம்ம எப்படியா இருந்தாலும் ஏதாவது இன்னொரு டேப்லெட்ஸ் வச்சுருப்போம். ஸோ அந்த டேப்லெட்ஸோடைய எண்டு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அந்த எண்டை வச்சு சூப்பராக வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துட முடியும் இந்த டேப்லெட்ஸை. இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்கள் எந்த டிப்ஸை மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ இந்த டிப்ஸை வச்சு நம்ம சூப்பராக எந்த பக்கமும் வந்து பக்கத்தில் இருக்கிற டேப்லெட்ஸும் வந்து எந்த ஒரு இதுவும் ஆகாமல் அழகாக இந்த எட்ஜஸை வச்சு வந்து நம்ம ஷார்ப் பண்ணி அழகாக வந்து கட் பண்ண மாதிரியே நம்ம எடுத்துட முடியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் புது டிப்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். நான் வந்து நிறைய 60 டிப்ஸ் 40 டிப்ஸ்னு போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாமாங்க. நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா அப்படி இல்லைனா வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்களா இருந்தீங்களா இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை எல்லாத்தையுமே முன்னாடியே உரித்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக நிறைய வெங்காயத்தை உரிச்சிட்டு அழகாக நீங்கள் அதில் இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாத்தையுமே தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட்டட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் தேவையான டைமில் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும்.